இந்த மாதிரி ரிலவெண்ட்டான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பில்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி 2 ஹவுஸுமே அந்த பில்லை பாஸ் பண்ணணும். செகண்ட் திங் என்னன்னா 2/3 மெஜாரிட்டியில் 2 ஹவுஸுமே அந்த பில்லை பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்டில் அவங்களுடைய ஸ்டேட் அசம்பிளியில் அது சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிருக்கணும். இதோடைய முக்கியமான ப்ரொசீஜர்ஸ். இந்த இடத்துல இந்த கான்ஸ்டியூஷன் பில்லை லோக்சபா ராஜ்யசபா 2 ஹவுஸில் எந்த ஹவுஸ்லாம் இனிஷியேட் பண்ணலாம். பட் மணி பில் அப்படி கிடையாது, லோக்சபாவில் மட்டும் தான் இனிஷியேட் பண்ண முடியும். ஆனர் பில் அப்படி கிடையாது, நம்ம எந்த ஹவுஸ்ல இனிஷியேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூட் அமெண்ட்மெண்ட் பில் எந்த ஹவுஸ்ல இனிஷியேட் பண்ண முடியும். 2 ஹவுஸுமே ஈக்குவல் பவர். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் பில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை லோக்சபாவில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ராஜ்யசபா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாலோ, இல்லை லோக்சபா ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் லோக்சபா ரிஜெக்ட் பண்ணிட்டாலோ என்ன ஆயிடும்னா ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. ஏன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் தி ஆனர் பில் மட்டும் தான். ஓகே, இந்த இடத்துல பிரசிடென்ட் ரோல் என்னன்னா, இதுவும் ப்ரேயர் ரெக்கமெண்டேஷனால ஆக்சுவலி இது கண்டிப்பாக மஸ்ட் அசென்ட் பண்ணணும். ஒரு பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பில்லை பாஸ் பண்ணாங்க, அது கான்ஸ்டியூஷன் பில் பாஸ் பண்றாங்கன்னா அதில் பிரசிடென்ட் என்ன பண்ணணும், கண்டிப்பா அசென்ட் பண்ணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் 73rd 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டல் பஞ்சாயத் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், நீங்க போய் ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ இதை நம்ம பில்ஸ்ல கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் சரியா கிளியர்.